Hi viewers, welcome back to my channel sauces and spices. நான் மிஸ்டர் ஷாந்தினி யோகானந்தன். இன்னைக்கு நம்ம பீட்சா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும், புதுசா என் சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு என் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பீட்சா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். இதுவும் எப்படி பண்றதுன்னு நான் சொல்ற மெஷர்மெண்ட்ஸோட நீங்க அதே போல ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா, ரொம்ப நல்லா டேஸ்டியான ஒரு பீட்சா கிடைச்சிடும். ஸோ பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல்ல நான் என்னென்னலாம் ஆட் பண்ண போறேன்றது சொல்றேன். இப்போ தண்ணி 1.5 கப் தண்ணி ஜஸ்ட் லியூகோம் வாட்டர், அதாவது கை வச்சிங்கன்னா உங்களுக்கு லேசான சூடு தெரியணும், அந்த மாதிரி இருக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்க்குறேன் நான், ட்ரை ஈஸ்ட். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஷீட், அந்த கிளிங் ஷீட்டை வச்சுட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்றோம். திருப்பி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல மைதா 3.5 கப் எடுத்துக்கிறேன் நான். சர்க்கரை ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஈஸ்ட், அந்த தண்ணி போட்டு அதை கொஞ்சம் சேர்த்து நம்ம மாவு பிசைய போகிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்து பிசைங்க. மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க தண்ணியை. திருப்பி கொஞ்சம் ஆட் பண்ணி நான் இன்னும் கொஞ்சம் பிசைறேன். அதை இதே போல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஃபுல்லாக பிசைய போகிறோம். பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நல்லா ஒரு இடம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு கிச்சனில் அது மேலே மாவு தூவிட்டு இப்போ இந்த மாவை போட்டு நம்ம பிசைஞ்சோம் இல்லையா, இப்போ அந்த மாவை ஒரு 15 நிமிஷம் நம்ம அதை நல்லா பிசைய போகிறோம். அந்த ஈஸ்ட் ஆட் பண்ணதுக்கும் இந்த மாதிரி மாவு 15 நிமிஷம் நம்ம பிசையும் போதும் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம அப்படி பிசைஞ்சோம்னா மாவு நல்லா சாஃப்டாக, பீட்சா ரொம்ப பிரெட் மாதிரி ஆகாமல், பிஸ்கெட் மாதிரி ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணணும் நீங்கள் இந்த ஸ்டெப். இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சாச்சு. எவ்வளோ நல்லா சாஃப்டாக ரவுண்ட் பால் மாதிரி பண்ணியாச்சு இது. ஸோ இது நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக ஆயிடுச்சு மாவு. இப்போ இதை நம்ம எடுத்து வைக்க போகிறோம். இதுக்கு நான் 2 பெரிய கப் எடுத்திருக்கேன், பவுல் மாதிரி. அது 2த்துலேயும் ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கோங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் எண்ணெய் தடவணும். இந்த எட்ஜு வரைக்கும் நீங்கள் தடவணும் எண்ணெய் இதுக்கு. இப்போ இந்த மாவை நான் பாதியாக டிவைட் பண்ணி 2 இடத்துல தனித்தனியாக நான் வைக்க போகிறேன். ஏன்னா இது அப்படியே உப்பி வரும், அதனால தான் நம்ம அந்த கிண்ணத்தில் ஃபுல்லாக எண்ணெய் தடவி வைக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் எண்ணெய் ஃபுல்லாக தடவணும். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம டக்கின் மெத்தட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க நம்ம எப்படி இது பண்ணுவோன்றது தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி 2 மாவாக நம்ம பிரித்து வைக்க போகிறோம். அந்த மாவு மேலேயும் நம்ம எண்ணெய் தடவிக்கணும். நல்லா ப்ரஷ் பண்ணி நல்லா தடவிட்டு இதுலேயும் அதுலேயும் பாதியாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2 கிண்ணத்துலேயும் அப்படியே உருட்டி வச்சுட்டு அதே போல் நம்ம இந்த ஷீட் போட்டு மூடி நல்லா டைட்டாக, காற்றே போகக்கூடாது, அந்த மாதிரி நல்லா நம்ம டைட்டாக ஷீட் போட்டு மூடி வைக்க போகிறோம். ஒரு 2 to 3 hours வச்சிடலாம். 2 மணி நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா உப்பி வந்துடும். பட் நான் 3 மணி நேரம் கழிச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை அப்படியே வச்சிடலாம் நம்ம.
பாருங்க எனக்கு 3 hours கழிச்சு நான் எடுக்கிறேன். எவ்வளோ கிண்ணமே தெரியல, அவ்வளோ பெருசா நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க. அதுக்கு தான் நான் ஃபுல்லா எண்ணெய் தடவணும்னு சொன்னேன். இப்போ வந்து நம்ம ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிண்ணத்துல இருக்கிறத எடுக்கிறேன் நான். பாருங்க என்ன ஈஸியா வருது பாத்தீங்களா? நம்ம ஃபுல்லா ஆயில் தடவுறதுனால நல்லா ஈஸியா கிண்ணத்துல இருந்து வெளியில வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பட்டர் பேப்பர்ல வச்சு இப்போ பீஸாக்கு வந்து நம்ம ரவுண்ட் பண்றோம். நம்ம கையிலேயே பண்ணிடலாம். இது திரட்டினீங்கன்னா அந்த அளவுக்கு கரெக்டா வராதுமா. இதுல சப்பாத்தி இதுல திரட்டினா கையிலேயே வச்சு நீங்க ரவுண்டா நீங்க திரட்டிக்கலாம். அவ்வளோ சாஃப்டா இருக்கும் அது. இப்போ நான் எப்படி பண்றோம் இதுல அதே போல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓரத்துல நல்லா இது பண்ணிட்டு கொஞ்சம் தடி பண்ணுவோம் ஓரத்துல மட்டும். அதே போல நீங்க பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அந்த பட்டர் ஷீட் ஃபுல்லா வரா மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்போ அதே போல எல்லாத்தையும் அந்த மாவையும் இதே போல தான் பண்ணணும். நம்ம அழகா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பீட்சா சாஸ் போடுறேன் இதுல. இது உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும் இது. ஃபர்ஸ்ட் அதுதான் நான் போட்டுட்டு அதுக்கு மேலதான் நான் எல்லாம் டாப்பிங் பண்ண போறேன். ஃபுல்லா தடவி விட்டுருங்க பீட்சா சாஸ். இப்போ வந்து நான் சீஸ் போடுறேன். அதுக்கு மேல துருவின சீஸ் போடணும். அப்புறம் டாப்பிங் வந்து நீங்க என்ன வேணாலும் போடலாம். இதுல வந்து நான் பாத்தீங்கன்னா குடமிளகா, வெங்காயம், தக்காளி, சின்ன சின்ன தக்காளி, பன்னீர், அப்புறம் ஆலிவ்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். நம்ம வந்து என்ன வேணாலும் போடலாம். மஷ்ரூம் கூட போடலாம். ஸோ அது உங்க இஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா போட்டுட்டு இப்போ நான் ஒன்னொன்னத்தையா மேல போட்டு அரேஞ்ச் பண்றேன். எல்லாம் பொறுமையா அரேஞ்ச் பண்ணுங்க. நல்லா தூரம் தூரமா விட்டு. அப்புறம் அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் சீஸ் போடுறேன் நான். ஸோ தட் நம்ம பேக் பண்ணதுக்கு அப்புறமா அது நல்லா அப்படியே எடுக்கும் போது சீஸ் நல்லா மெல்ட் ஆகி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் எடுக்க. கொஞ்சம் சீஸ் போட்டு நான் கவர் பண்றேன் நான் அப்படியே ஃபுல்லா. இப்போ நான் ஃபுல்லா நான் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்க. ஸோ எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து பெப்பர் வந்து ஃப்ரெஷ் பெப்பரை வந்து க்ரஷ் பண்ணி போடுறேன். இதுக்கு மேல நீங்க எனி ஹெர்ப்ஸ் போட்டுக்கலாம். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இதுல வந்து ஒரிகானோ போடுறேன். ஆயில் வந்து நம்ம இப்போ வந்து ஓரத்துல வந்து கொஞ்சம் அப்படியே தடவி விடுறோம். ஸோ தட் சாஃப்டா இருக்கும் அது ஓரம்லாம். சிலதுலாம் சில பேர் பண்ணி முடிச்சா கூட பிஸ்கெட் மாதிரி ஆயிடும் ஓரம். அது வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்காது. நல்லா சாஃப்டாவே இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ லேசா ஓரத்துல வந்து நம்ம எண்ணெய் தடவி விட்டுருக்கோம். ஸோ பாருங்க நல்லா ஃபுல்லா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அவன்ல வைக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 160 டிகிரி செல்சியஸ்ல 5 minutes வந்து ப்ரீஹீட் பண்ணிருக்கு. அதுல வைக்கிறோம். நம்ம வச்சுட்டு ஒரு 20 minutes 135 டிகிரி செல்சியஸ்ல 20 minutes நம்ம பேக் பண்ண போறோம். நீங்க நடுவில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நீங்க வைக்கும் போது பாருங்க நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு பாருங்க. இப்போ 20 minutes ஆயிடுச்சு. நல்ல ஒரு மெல்ட் ஆயிட்டு நல்லா வந்திருக்கு. நல்லா பார்க்க சாஃப்டா இருக்கு. ஸோ நம்மளது இப்போ ரெடி ஆயிடுச்சு பீட்சா. இப்போ வெளியில எடுத்துடலாம் நம்ம அவன்ல இருந்து. நல்லா கரெக்டா இருக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாமே மெல்ட் ஆகி நல்லா இருக்கு. அவ்வளவுதான் நம்மளது ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ண வேண்டியதுதான் பீசஸ் போட்டுட்டு. ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியா பண்ணிடணும்னு சொல்லிட்டு. இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. நல்லா பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். டாப்பிங் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. வெறும் சீஸ் போட்டு பண்ணா கூட அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பாருங்க கட் பண்றோம் நம்ம. ரொம்ப ஈஸியா போகுது. ஃபுல்லாவே உங்களுக்கு சாஃப்டா இருக்கும். எவ்வளவு நல்லா வருது பாருங்க. ரொம்ப அவ்வளவுதாங்க முடிஞ்சிருச்சு. நம்ம இது பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. நம்ம வந்து சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுதான். பாய் வியூவர்ஸ்.